ஹலோ நண்பர்களே, நான் ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் பேர் டிஎன்பிசி ஹியர் ஒன்லி. இந்த சேனல் மற்ற சேனல் விட ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த சேனலில் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தால் போதும். இதனால் உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகலாம். கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். களஞ்சிங்க நாயனார் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னர் யார்? இந்த கேள்வி நீங்கள் டிஎன்பிசியில் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலாக எப்போவுமே டிஎன்பிசியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம சுவாரஸ்யமான விஷயமாவது பார்த்தோம்னா அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ களஞ்சிங்க நாயனார் அப்படிங்கிறவர் யாருங்கிறத பெரிய புராணத்தில் என்ன கதை சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னா, அந்த மன்னரும் அந்த மன்னரோட பட்டத்திராணியும் ஒரு நாள் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் மன்னர் சாமி கும்பிட கருவறையில் இருந்ததாகவும், அந்த பட்டத்திராணி கேஷுவலாக அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமு ஒரு மலர் மாலை கோயிலுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த மலர் மாலை எடுத்து அவங்க அந்த மலரை எடுத்து மோந்து பார்த்துட்டாங்க. அப்போ அங்கே வந்த ஒருத்தர், அவரும் ஒரு நாயனார் தான். அந்த நாயனார் என்ன பண்ணிட்டாருன்னா, சாமிக்கு வச்ச பூவை அந்த அம்மா மோந்துட்டாங்க அப்படின்ட்டு மூக்கை அறுத்துட்டார். மூக்கை அறுத்தோன்னையுமே அந்த அம்மா கத்தியிருக்கு. கத்துனவரே இந்த பட்டத்து ராஜா, அதாவது களஞ்சிங்க நாயனார், அவர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு மூக்கை அறுத்தது யாரா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார். இப்போ பட்டத்து ராணியை மூக்கை அறுத்தா எல்லாத்துக்கும் கோவம் வரத்தானே செய்யும். அப்போ அங்கிருந்த அந்த மூக்கை அறுத்தவர், இவங்க மூக்கறுத்தது நான் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு ராஜா, எங்கிட்டயே நேரில் வந்து என் ஒய்ஃபை மூக்கறுத்து போட்டு நீ இப்படியே தைரியமாக சொல்கிற, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சாமிக்கு வச்ச பூவை மோந்து பார்த்துட்டாங்க, அதனால் மூக்கறுத்துட்டேன் அப்படின்னு இருக்கிறார். இது நார்மலாக இருந்தால் எப்படி மன்னர் கோச்சிருக்கணும். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாகுபலியில் வர மாதிரி அறுக்க வேண்டியதை மூக்கல்ல கையைன்னு கையும் வெட்டிட்டார். இதுதான் வந்து பெரிய புராணத்தில் நடக்கிற கதை. இதை பண்ணது பேர் களஞ்சிங்க நாயனார்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே ஆராய்ச்சியாளர்கள் களஞ்சிங்க நாயனாருங்கிறது ஒருவேளை ஒரு பல்லவ மன்னனாக இருக்கலாம். அந்த பல்லவ மன்னன் கண்டிப்பாக 3ஆம் நந்திவர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3ஆம் நந்திவர்மன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தமிழுக்கு. தமிழ் வரலாறில், தமிழ் மொழி வரலாறில் ஒரு பாடலுக்காக உயிர் விட்டவர் இந்த 3ஆம் நந்திவர்மன். இது வந்து வரலாற்று ரீதியாக உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இதை கோடிட்டு காட்டுறாங்க. பாடலுக்காக உயிர் நீற்ற மன்னர் 3ஆம் நந்திவர்மன். ஏன்னா நந்திகலம்பம்னு ஒரு நூல் வந்து அவர் காலத்தில் எழுதியிருக்காங்க. இந்த நந்திகலம்பம் நூலுடைய பாட்டுடைய தலைவர் 3ஆம் நந்திவர்மன். இந்த நூலை எழுதின புலவரோட பேர் தெரியல. பட் ஆனால் நாம் வரலாற்று அறிஞர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவருடைய தம்பியாக இருக்கலாம், அவர் சகோதரனாக இருக்கலாம். ஏன்னா பட்டத்து வர பிரச்சனையில் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த பாட்டை அவர் யதார்த்தமாக கேட்டிருக்கார், நந்தி கிளம்பும் பாட்டை. இந்த நந்தி கிளம்பும் பாட்டு வந்து வசை வச்சு பாடுறதும்பாங்க. வசை வச்சு பாடி அந்த பாட்டை முழுசாக கேட்டால் தான் எரிஞ்சிருவோம் அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த பாட்டோட ஸ்பெஷல். அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பாட்டு கேட்டுட்டு நான் உயிர் விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பாடல்கள் கேட்டுட்டு அவர் இறந்துட்டார் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு பாட்டுக்காக உயிர் விட்ட மன்னர் இந்த 3ஆம் நந்திவர்மன். அது வந்து அவருக்கு வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பேர் தான். இந்த கதையில் என்னென்னா, களஞ்சிங்கம் நாயனாரோட கதையில் இவர் வந்து ராஷ்டிரகூடர்களுடைய பொண்ணு சம்பான்னு ஒரு பொண்ணை இளவரசியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து 3ஆம் நந்திவர்மன் காலத்தில், 2ஆம் நந்திவர்மன் காலத்துலேயும் பயங்கர பீக்கில் இருந்த ஒரு வம்சம். இவங்க வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா அந்த ஏரியாவை ஆண்டுட்டு இருந்தவங்க. இதில் முக்கியமான மன்னர்கள்லாம் நிறையா இருக்காங்க. முக்கியமாக அமோகவர்ஷன் ஒரு மன்னர், ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்னர். அந்த மன்னருடைய நூல் தான், இலக்கண நூல் தான் கர்நாடகாவில் கிடைச்ச பழமையான நூல். அப்போ பார்த்துக்குங்க அந்த மன்னர் எவ்வளோ பெரிய மன்னர்னு. நமக்கு எப்படி தொல்காப்பியம் முதல் நூல்னு தெரியுதோ, அதே மாதிரி கர்நாடகா கிடைச்ச முக்கியமான முதல் நூலே வந்து அந்த மன்னர்லேருந்து இலக்கண நூல் தான். அப்படிப்பட்ட மன்னர் வந்து சமணர். அவர் கிட்டத்தட்ட 60 வருஷம் வாழ்ந்திருக்கார். அந்த சமணராக இருந்தவருடைய பொண்ணு தான் வந்து இந்த சம்பா.
இந்த சம்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3ஆம் நந்திவர்மர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு அப்கமிங் ஸ்டார் மாதிரி அந்த டைமில் இருந்திருப்பாராட்டிருக்கு. ஏன்னா அவருடைய தந்தை தண்டிவர்மன் காலத்தில் பல்லவர்களுடைய ஆட்சி பெருசாக இல்லை, வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த 3ஆம் நந்திவர்மன் வந்து ஆட்சியை பிடித்து பாண்டியர்களில் முக்கியமான வர்குண பாண்டியருடைய போரிட்டு நிறைய போர்க்களை ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மன்னர் அவர் வந்து இந்த சம்பாங்கிற இளவரசியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சம்பா இளவரசி வந்து ஒரு சமணருடைய பெண் தான். ஸோ அவங்களும் சமணர் மதத்தை தான் சேர்ந்துருப்பாங்க. இந்த கதையில் நமக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு சமண மதத்தில் இருந்திருப்பாங்க. அதனால் சைவ கோயில் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் கும்பிடாமல் போயிருப்பார். ஸோ இதனால் ஒரு கோபத்தில் இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னா அது வரலாற்று ரீதியாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த கதைகளாக எழுதுனது சேக்கிழார் எழுதுனது பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் கதையே பார்த்திங்கன்னா இவருடைய வரலாற்றுக்கும் அந்த பெரிய புராணம் எழுதுனதுக்குமே 500 வருஷம் வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 500 இல்லை 300 400 வருடங்கள் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். சேக்கிழார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் குலோத்துங்கன் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வருவார். 1100 பிகினிங்கில் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இவங்க சொல்கிறபடி பார்த்தா அவர் 900 வாழ்ந்திருப்பார். ஸோ 250 வருடங்கள் பக்கம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் எழுதியிருக்காரு பெரிய புராணத்தில். ஸோ அதனால் அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா அது பெரிய ஒரு மத ரீதியான விஷயம், அதில் நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம். பட் இந்த கதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா களஞ்சிங்க நாயனார் அப்படிங்கிறது 3ஆம் நந்திவர்மன் என்று வரலாற்று அறிஞர்களால் கூறப்படுகிறது. இது கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது, கூறப்படுகிறது. ஓகே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி இயர் ஒன்லி இந்த வெப்சைட், இந்த யூடியூப் சேனல் ஜஸ்ட்டு கேட்க மட்டும்தான். நீங்கள் ஒன்றும் நோட்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை. ஜாலியாக கண்ணை மூடிட்டு கேளுங்க. ட்ராவல் பண்ணும்போதோ வீட்டில் ஏதாவது தூங்கிட்டு இருக்கும்போதோ கேளுங்க. இது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தகவல் உங்கள் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக சரி, வணக்கம், நாளை சந்திப்போம். நன்றி.